சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கேன். எல்லா இந்து சகோதர சகோதரிகளுக்கும் வைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பைபிள் யோபு பார்த்துட்டு இருக்கிறோம், அதிகாரம் 15. ஸோ இது வழக்கம் போல பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் இழந்துட்டார், உடலும் போயிடுச்சு, பயங்கரமான நோய், வலி தாங்க முடியாம அவர் நல்லவனா இருக்கிற என்ன கடவுள் ஏன் சோதிக்கிறார், இதுதான் சாரமா பேசுறார். அப்ப அது எப்படி நீ சொல்லலாம், கடவுள் அநியாயம் பண்றேன்னு சொல்ற அளவுக்கு நீ பெரிய புத்திசாலின்ட்டு அவருடைய நண்பர் சொல்றார், எலிப்பாஸ்ன்றவர். ஸோ அதுதான் யோபு 15வது அதிகாரத்துல இருக்குது. ஸோ அதுல 23 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அதுல என்னன்னா, நீனா எல்லாருக்கும் முன்னாடி பிறந்தியோ, கடவுள் உனக்கு மட்டும் சொன்னாரு ஞானத்தை, நான் உனக்கு ஆறுதல் சொன்னா உனக்கு அற்பமா தோணுதோ, அப்படி எல்லாம் சொல்றாங்க. இன்னொன்னு, ஸ்திரீ கிட்ட பிறந்தவன் எப்படிடா நீதிமானா இருக்க முடியும், மனுஷன் எப்படி பரிசுத்தமானா இருக்க முடியும், ஸோ அப்படின்னா காமத்துல பிறந்தவன் எப்படி பரிசுத்தவானா இருக்க முடியும்ன்ற அர்த்தத்துல வருது. ஸோ கடவுளுடைய பார்வைக்கு எதுவுமே சுத்தமானவை கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ தண்ணி மாதிரி அநியாயத்தை குடிச்சிட்டு இருக்கிற மனுஷன் அருவருப்பும் அசுத்தமா எல்லாம் இருக்கிறான். அப்ப எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் கேளு அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த மாதிரி ஆதி காலத்தில் வாழும்போது கடவுள் அந்த பிதாக்களுக்கு மட்டுமே கொடுத்தார், வேற யாரும் அவங்களுக்கு துக்கத்தை கொடுக்க வரவே இல்லை. எப்ப துன்மார்க்கர் ஆகுறாங்களோ அவங்க வாழ்க்கை ஃபுல்லா துன்பம் தான். ஸோ அப்ப அந்த நேரம் அவங்க ஆட்டம் ஆடலாம். ஆனா போக போக துக்கம் அனுபவிச்சு அடுத்த ஜென்மத்துல அவன் சமாதானமா இருக்கிற நேரத்துல திடீர்னு தாக்குவாங்க. அப்ப தெரியாது, என்னடா கடவுளுக்கு நான் நேர்மையா தானே இருந்தேன், விசுவாசமா தானே இருந்தேன், முன் ஜென்மம் மறைஞ்சிருக்குது. அங்கதான் விஷயமே. நிறைய பேர் இதை சொல்லுவாங்க, எவ்வளவு நல்லவர், அவருக்கே இப்படி ஆகுது, என்ன பண்ணாருன்றது உங்களுக்கு தெரியாது. ஜென்மத்திலே அவரு நல்லதுன்ற நினைச்சுக்கிட்டு நிறைய தப்பு பண்ணியிருப்பார், அதெல்லாம் இருக்குது. ஸோ கடைசியில திடீர்னு சமாதானமா இருக்கும்போது அவனை பாழாக்கிறவன் மேல வருவான். அப்ப அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருள்ல இருந்து வெளியில வர்றதுக்கே பயந்துட்டு எங்கன்னா எதிரி வந்தா கொண்டுடுவான்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல எல்லாம் போய் ஒளிஞ்சுக்குவாங்க. சதாம் ஹுசேன்லாம் அப்படிதான் இருந்தார் இல்லையா? ஈராக் அதிபர் ஒளிஞ்சு வாழ வேண்டிய நிலைமைக்கு வந்ததை நம்ம வாழ்நாளே பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ராஜாக்கள்லாம் எப்படி என்ன நிலைமையெல்லாம் ஆயிருக்கும். அப்ப எங்க சாப்பாட்டுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு அலையிற நிலை வரும். எப்படி துன்மார்க்க அகங்காரத்துல ஆடினவனுக்கு இதெல்லாம் நடக்கும். அந்த நேரம் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, இன்னைக்கு எல்லாரும் நாஸ்திகத்தை பேசுறாங்க அப்படின்னா, கடவுள் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா இஷ்டத்துக்கு பாவம் செய்வாங்க, அப்பதானே உலகம் அழியும். ஸோ எல்லாமே நன்மைக்குதான். அதனால நமக்கு சொர்க்கம் வருது, நமக்கும் அது நன்மை. கடவுளுடைய வழிபடி நடக்கிறவங்களுக்கு சொர்க்கம், அவர்களுக்கு அழிவு, அழிந்து இதே பூமி தான் சொர்க்கமாக மாறப்போகுது. அப்ப அவனுக்கு பக்கத்திலே அந்தகார நாள் இருக்கிறதை அவன் அறிவான். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு அறிவான். இல்ல, இது விஜய் ஆண்டனி அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு, அவ்வளவுதாங்க லைஃப் முடிஞ்சு போச்சுங்க, எல்லாம் வேஸ்ட்டுங்க, யாரும் நம்ம சொல்றது கேட்க மாட்டாங்க, குடும்பத்துல என்ன பிரச்சனையோ தெரியல அவருக்கு இல்லையா, கல்யாணம் ஆயிடுச்சுனாலே லைஃப் காலி முடிஞ்சு போச்சு. சரி, ஸோ இங்க அதுவே ஒரு துன்மார்க்கம் தான். ஏன்னா காமத்துக்காக கல்யாணம் பண்றாங்க. அதனால ஸோ காமம் இல்லாத உலகம் ஒண்ணு இருந்துச்சு, இதே பூமி ஆரம்பத்துல அப்படிதான் இருந்துச்சு, அவங்களதான் இந்துக்கள் தெய்வம்னு வழிபடுறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல. இவங்க சாத்தானுடைய வழிபடி நடந்துகிட்டு இந்து தெய்வங்களை பூச்சி சாத்தான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, 24 படிங்க சார். இக்கட்டும் நெருக்கமும் அவனை கலங்க பண்ணி யுத்த சன்னதனான ராஜாவை போல அவனை மேற்கொள்ளும். அவன் தேவனுக்கு விரோதமாக கை நீட்டி சர்வ வல்லவருக்கு விரோதமாக பராக்கிரமம் பாராட்டுகிறான். கடின கழுத்தோடும் பருத்த குமிழுள்ள தன் கேடயங்களோடும் அவருக்கு எதிராக ஓடுகிறான். அவன் முகத்தை கொழுப்பு மூடி இருக்கிறது, அடிவயிறு தொந்தி விட்டிருக்கிறது. ஆனாலும் பாலான
இருங்க இருங்க. அப்ப பாருங்க, அது அது வந்து துன்மார்க்கனுக்கும் ஞானவானுக்கும் உள்ள வித்தியாசம். ஆரம்பத்துல ஞானியா இருந்தான். அவன் அவன் மட்டுமே வாழ்ந்தான். அவனுக்காகவே இந்த உலகம் படைக்கப்பட்டது. அதுதான் சொர்க்கம். 2500 வருஷம் இருந்தது. சிங்கமும் பசுவும் தண்ணி குடிக்கிற உலகமாக இதே பாரத பூமி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மற்ற மதத்தினர்லாம் இங்க வராங்க இல்லையா? இவனும் கீழான நிலைக்கு போயிடுறான், உடல் உணர்வுக்கு வந்து. அப்படி கீழான நிலை போன பிறகு அவன் அகங்காரம், காமம், கோபம் இதனால ஆடுறதுக்கு அவனுக்கு தண்டனை என்னென்னலாம் வருது பாருங்களேன். இக்கட்டும் நெருக்கமும் அவனை கலங்க பண்ணி, இல்லையா? அடுத்த நாள் ஓட்டுறது எப்படின்னு தெரியாம எத்தனை பேர் அந்த தண்டலுக்கு காசு வாங்கி அந்த இந்த பைசா வட்டி, 5 பைசா வட்டி இப்படிலாம் சொல்லுவாங்களே, பயங்கர வட்டி, கந்து வட்டி. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படியே வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. அந்த விரக்தியும் ஒரு காரணம் அவங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு. என்னடா வாழ்க்கை, இது இல்லைன்னா அவங்களால நிம்மதியா இருக்க முடியாத ஒரு நிலை அப்படி ஆயிடுது. அப்ப வந்து அந்த அந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு ராஜா கிட்ட சிக்கனவன் மாதிரி அவனை ஒரு வழி பண்ணும் இல்லையா? யுத்தத்து மைதானத்துல ராஜா வந்து எல்லாரையும் விட பயங்கர வீரனா தான் இருப்பார் இல்லையா? அவர்கிட்ட தனியா ஒருத்த மாட்டினா என்ன ஆகும்? அந்த மாதிரி பண்ணும். யாருக்கு? துன்மார்க்கனுக்கு. இதை ஏன் சொல்றாரு? உனக்கு அப்படித்தானே ஆகுது. யோபு கேட்கிறாரு. இப்ப துன்மார்க்கனுக்கு தானே இப்படி ஆகும்ன்றத இன்டைரக்டா சொல்றாரு. நீ சொல்றதெல்லாம் துன்மார்க்கனுக்கு நடக்கிற விஷயம். அடுத்தது, அவன் தேவனுக்கு விரோதமாக கை நீட்டி சர்வ வல்லவருக்கு விரோதமாக பராக்கிரமம் பாராட்டுகிறான். அப்பவும் வந்து அந்த நிலைமையிலும் அவன் கடவுளுக்கு அடி பண்ணிடுறானா? படிய மாட்டான். இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டாங்க மனிதர்கள். ஆனாலும் அகங்காரம் இருக்குது பாருங்க. அப்ப கடவுளுக்கு எதிராக கையை நீட்டுறாங்கன்றார் இல்லையா? பராக்கிரமம் அவரோட நம்ம புத்திசாலின்னு நினைச்சுக்கிறாங்க இல்லையா? கடவுளே இல்லைன்றாரு கமலஹாசன். அவரை வந்து ஆழ்வார்பேட்டை ஆண்டவாவும் அப்படி கூப்பிடக்கூடாது, சொல்ல வேண்டியது என்ன? அப்ப தன்னை கடவுளுக்கு ஈக்குவலா எடுத்துட்டு வரணும்ன்றது நாஸ்திகனுக்கும் ஆசையா இருக்குது பாருங்க. இங்கதான் போலி சாமியார்னா இங்க எதுக்கு அதை எடுத்துட்டு வராங்க இல்லையா? அப்ப கடின கழுத்து, அந்த கடின கழுத்துன்ற வார்த்தை வந்து பைபிள் அடிக்கடி வரும் அகங்காரத்துக்காக. கடின கழுத்துள்ளவன். அந்த நாட்டுல அப்படி ஒரு அர்த்தம் வரும் பிறகு, அதாவது வணங்கா தலையன்னுவாங்க இல்லையா? யாருக்கும் வணங்குறது இல்ல. அதுக்கு நிறைய தமிழ்ல கூட அது ஒரு சில வார்த்தைகள் இருக்கு. வணங்கா கழுத்துடையவனா ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறான். அவர் அதாவது கடவுள் கூட சண்டை போடுறதுக்கு ஓடுறானா. பருத்த குமிழுள்ள தன் கேடயங்களோடு அவருக்கு கடவுளுக்கே எதிராக அவன் ஓடுறான். அவன் முகத்தை கொழுப்பு மூடி இருக்குது, அடிவயிறு தொந்தி விட்டு இருக்கிறது. இதை வந்து எந்த காலத்தில் இந்த பைபிள் நடந்ததுக்குன்றதுக்கான ஆதாரம். முகத்துல கொழுப்பு மூடி இருக்கிறது, தொந்தி இருக்கிறது, இது எல்லாமே கலியுகத்துலதான் மனிதர்கள் கிட்ட நாம பார்ப்போம். சொர்க்கத்துல கிடையாது. இந்த தெய்வங்கள் யாருக்காவது தொப்பை வந்து நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இப்ப கலியுகத்தின் இறுதியில இப்படி இருக்கிறாங்க. ஆனாலும் பாழான பட்டணங்களிலும் குறிப்போன கற்குவியலான வீடுகளிலும் வாசம் பண்ணுவான். அதாவது கடவுளுக்கு எதிராக எல்லா காரியத்தையும் செய்யறதுதான் அவருக்கு எதிராக யுத்தம் பண்ண ஓடுறதுன்னு சொல்றது. அப்ப எதிரான காரியம் செய்யறான், ஆனா வாழறது பாழான பட்டணம். விபச்சாரம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கிற ஒரு ஏரியால மாட்டிக்குவாங்க. நிறைய இடங்கள் அப்படி இருக்குது இல்லையா? எல்லாருக்குமே தெரியும் எந்தெந்த இடங்கள்ல அப்படி இருக்கணும், உலகம் ஃபுல்லாவே. அப்ப அந்த மாதிரி இடத்துல அவன் வாழறான். கற்குவியல் மாதிரி இருக்குது அந்த வீடு. ஒரு ஒழுங்கா கட்டப்பட்ட ஒரு வீடு மாதிரி இல்ல, ஏதோ கல்ல குவிச்சு வச்ச மாதிரி இருக்குது இல்லையா? சரியா பூசாம அந்த மாதிரி வீட்டுல அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்பயும் அவனுடைய புத்தி வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ம செய்யற பாவத்துக்கு இது நடக்குதேன்னு யோசிக்க மாட்டோம். ஆனா நீங்க பார்க்கலாம் இல்ல, அந்த ரவுடிசம் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏரியால தான் இருப்பாங்க. அவங்களுக்கு யாரை எதிர்த்து நடந்துட்டு இருக்கிறாங்க? கடவுளை எதிர்த்து நடந்துட்டு இருக்கிறாங்க இல்ல, கடவுளுடைய வழிக்கு புறம்பாக நடந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம இந்த நிலைமையில இருக்கிறோமே,
நம்ம எவ்வளவு அடக்கமாக இருக்கணும்னு தெரியாம இன்னும் கடவுளுக்கு எதிராகவே எல்லா தவறான காரியம் செய்யறதும் சரி, விபச்சாரமா இருக்கட்டும், எல்லாமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் ஐஸ்வர்யவான் ஆவதும் இல்லை, அவன் ஆஸ்தி நிலைப்பதும் இல்லை, அப்படிப்பட்டவர்களின் செல்வம் பூமியில் நீடித்திருப்பது இல்லை. இல்லையா? அந்த மாதிரி நிறைய பாவ காரியங்கள் செய்து அவன் பெருசா காசு சேர்த்துருவானா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது. இங்க ஆட்டோ சங்கர் சேர்த்து அப்படியே கடைசியில அவருடைய நிலைமை என்னாச்சு? இது மாதிரி எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல நடக்கும். நடக்கும், இல்லாட்டினா வேற ஏதாவது கள்ள தொடர்புல போய் அவன் கொலை பண்ற மாதிரி நடக்கும். ஏதோ ஒண்ணு. அவன் சேர்த்து வைத்ததை அவனால் அனுபவிக்க முடியாது. பணக்காரன் ஆக முடியாது. ஆனாலும் அவன் நிம்மதியா இருக்க முடியாது. ஒரு அகங்காரத்துல ஆடுவான் அப்படியே. காரு, பங்களா, அது இதுன்ற கொஞ்ச நாள் தான் அவனுடைய ஆயுட்காலமே இருக்கும். வேணா அவனுடைய குழந்தைங்க அனுபவிக்கலாம். ஏன்னா மேபி புண்ணியம் செஞ்சுட்டு கூட அங்க பிறந்திருக்கலாம். இந்த குழந்தை பிறக்கிற நேரத்துல அவன் இறப்பான். நிறைய பேர் குழந்தை பிறக்கிறது அதாவது அந்த பிரெக்னென்ட் டெலிவரிக்கு போகும்போது தாய் சேய் பத்திரமா வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அது அவ்வளவு ரிஸ்க் இல்லையா? ஆனால் அந்த குழந்தை பிறக்கிற நேரத்துல அப்பாவை கூட காலி பண்ணும், மாமியாரை காலி பண்ணும், அம்மா பாட்டியை காலி பண்ணும். ஏன்னா இந்த குழந்தை சொத்தை அனுபவிக்கணும்னா சொத்து ரெடியா இருக்குது. ஆனா அது குழந்தைக்காகவே சேர்த்து வைக்கப்பட்ட சொத்து. குழந்தைதான் வந்துருச்சுல, இனிமேல்ட்டு எதுக்கு அந்த அப்பா தூக்கு அப்படின்ட்டு இறந்து போயிடுவார். சோ இதெல்லாம் நிறைய ரகசியம் இருக்குது. அது சும்மா கிடையாது. அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, குழந்தை பிறந்த நேரம், மருமக வந்த நேரம், அந்த நேரம் சிலருக்கு பயங்கரமாக மேன்மை இருக்கும், சிலருக்கு கீழ் நோக்கி போவாங்க. சோ அவங்களுடைய கணக்கு 2 பேருடைய புண்ணிய கணக்கை பொறுத்தும் இருக்குது. சோ இப்ப இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ இது ராமாயணத்துல ராமருடைய மனைவியை கடத்திட்டு வந்திருக்கிறான் ராவணன். அதே மாதிரி சுக்ரீவனுடைய மனைவி, ராஜ்யம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டான் அவங்க அண்ணன் வாலி. அப்ப ராவணனுக்கு அந்த மகுடம், அந்த கிரீடத்தை அவங்க மனைவி மண்டோதரி வைக்கிறாங்க. அது அப்படியே விழுந்துடுது ஸ்லிப்பாயி. உடனே ஐயனே அப்படின்ட்டு மனைவி சொல்றான். உடனே ராவணன் சொல்றான், போதும் மண்டோதரி, கிரீடம் விழுவதற்கும் சகுனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி அங்க வாலி பாத்தீங்கன்னா அரியணையில உட்கார போவான், அப்படி வழிக்கு விழுந்துருவான். உடனே சிரிப்பான், ஹாஹாஹான்ட்டு. உடனே அவங்க மனைவி இது நல்ல சகுனம் இல்லையே என்பது, சகுனம் எல்லாம் அபசகுனம் எல்லாம் என்னை எதிர்ப்பவர்களுக்குத்தான், எனக்கு எல்லாமே நல்ல சகுனம் தான். இது எல்லாமே இப்ப மனிதர்கள் இந்த அகங்காரத்துல ஆடும்போது பேசுறது. சகுனத்துல நம்பிக்கை இல்லை, அபசகுனத்துல நம்பிக்கை இல்லை. அப்ப அவன் செய்யறது தப்புன்றத அதுவே சொல்லுது. ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணை பாக்குறீங்க அப்படின்னா, அந்த டீனேஜ் டைம்ல ஒரு பொண்ணை, அந்த குறிப்பாக முதல்ல அந்த இச்சையா பாக்குற நேரத்துல பாத்தீங்கன்னா தடுக்கி விழுவீங்க. பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களை அறியாம தடுக்கி விழுவீங்க, அல்லது எங்கேயாவது இடிச்சுக்குவீங்க. ஆச்சரியமா இருக்கும். ஆனா அந்த செகண்டே உங்களுக்கே தெரியும் இதனாலதான் இது நடக்குது. சைக்காலஜி புக்ல இது அவங்க வேணும்னு தடுக்கி விழுற மாதிரி போட்டிருக்கிறான். அவங்கள பார்த்தா தடுக்கி விழுறான். அது எப்படி அவங்கள பார்த்தா தடுக்கி விழுவாங்க இல்லையா? அது தண்டனை, நீ பண்றது தப்புன்ட்டு. இன்னும் வேற ஒண்ணு நடக்கும். ஏன்னா நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, நீங்க யாரை அதிகமாக மதிக்கிறீங்களோ அவங்க வர்றது தெரியாம நீங்க பாப்பீங்க. அது ஒரு எச்சரிக்கை, அது ஒரு சைன், மாத்திக்கோ உன் குணத்தன்ட்டு. அடுத்தது ஒரு பொண்ணை நீங்க எந்த பொண்ணையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பழக்கம் ஒரு டைம்க்கு அப்புறம் வந்துடும். அப்படியே கண் எடுக்காம பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அது உங்களை கிராஸ் பண்ணிட்டு அப்படியே கிட்ட வரும்போதுதான் தெரியும். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கூடவே வந்திருப்பாங்க, அவங்க பொண்ணா இருக்கும். அது அவங்க பார்த்து சிரிச்சுட்டு வருவாங்க. அப்ப எவ்வளவு பெரிய அசிங்கம். அவங்களால என்ன பண்ண முடியும் இல்லையா? சிரிக்கிறாங்க. பட் அது ஒரு எச்சரிக்கை. அதே மாதிரி எங்க காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்கும்போது அது ஒரு மேன்ஷனை தான் பிடிச்சி விட்டுருந்தாங்க. அங்க லேடிஸ் எல்லாம் வரமாட்டாங்க, ஜென்ரலா வெறும் ஜென்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஆனா ஒரு பொண்ணு வருது, ரொம்ப அழகா இருக்குது. எல்லாம் வாவ் செம ஃபிகர் மச்சி அப்படி இப்படின்ட்டு ஒருத்தன் சூப்பர் ஃபிகர் அப்படின்னு கத்திலாம் இருக்கிறான்.
பார்த்தா இந்த மாதிரி வேலை பண்ற ஒரு பையனுடைய தங்கச்சி அது. அவன் எப்பவுமே இப்படி பண்ணிட்டு இருப்பான். அவனோட தங்கச்சி இது. உடனே, ஐயோ தெரியாம சொல்லிட்டேன்டா மச்சி, சாரி ஃப்ரெண்டு, சாரி ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இதெல்லாம் எச்சரிக்கை இது இல்லையா? இப்படி இருந்தால், இந்த மாதிரி குணம் இருந்தால், நாளைக்கு உங்க நண்பர்களில் யாராவது ஒருத்தர் பணக்காரர் ஆகும் பொழுது, அவருக்கு நம்பகமான ஒரு ஆள் தேவைப்படும் போது, நீங்க ரிஜெக்ட் செய்யப்படுவீங்க. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக. மற்ற நல்ல குணம்லாம் இருக்கும். பட் இந்த காமத்தினால போயிடுவீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த பிசினஸ், அந்த ஸ்னூக்கர்ன்ட்டு ஒண்ணு விளையாடுவாங்க இல்லையா? அது தெரியும்ல, அந்த பந்த வந்து ஒரு நீட்டா ஒரு குச்சி இருக்கும், அதை வச்சு அடிக்கிறது. அந்த டைம் தான் ப்ரௌசிங் சென்டர் இதெல்லாம் வந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல ஏதோ ஒரு பொண்ணு கூட ஒருத்தன் க்ளோஸா இருக்கிறான். அந்த பொண்ணை இன்னொருத்தன் லவ் பண்ணியிருக்கிறான். அந்த காலத்துல லவ்னா என்ன, நினைக்கிறது தான் இல்லையா? சோ அப்ப அவங்க கூட இந்த பொண்ணு இவன் வெளியில போய் பேசுறது, இந்த மாதிரி இருக்கிறது தெரிஞ்ச உடனே ஒரு அது ஒரு பெரிய பிரச்சனையும், உனக்கு எனக்கும் இந்த பொண்ணு விஷயத்துல தான்டா பிரச்சனையா வரும்ன்ட்டு கடைசியில அந்த பிசினஸே மூட்டாங்க. இல்லாட்டினா அந்த 3 பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ்னே வச்சாங்க. நல்லாவும் போச்சு. அப்ப இந்த ஒரு விஷயத்துல டக்குன்னு போயிடுது பாருங்க. டக்குன்னு அழியிறது தெரியுது பாருங்க. அதனாலதான் காம மகா சத்ரு அப்படின்னு சொல்றது. அப்ப இதெல்லாம் எச்சரிக்கை இல்லையா? இந்த இவங்க சொல்றாங்களே அபசகுனம் அபசகுனம்ன்ட்டு, அதை நீ ஒழுங்கா கவனிச்சாலே கம்முன்னு இருந்திருப்ப. நீ ஒரு தப்பான காரியத்துக்கு போகும்போது டக்குன்னு பூனை குறுக்க வரும்போது நீ பண்றது தப்புன்னு சொல்லுது. நீ நல்ல காரியத்துக்கு போகும்போது அதை பார்க்க தேவையில்ல. தப்பான காரியம் பண்ண போகும்போது தானே அது வருது. அதை யோசிக்க மாட்றாங்க. பூனை குறுக்க வந்தா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரைட், ஓகே. ஆனா நீ என்ன காரியத்துக்கு போயிட்டு இருக்கிற, அதை யோசிக்கணும்ல. சரி. சோ இப்ப இது எல்லாம் மூட நம்பிக்கைப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதன் மீதும் இனி பயம் கிடையாது. மனுஷங்க சொல்றதையும் கேட்கறது கிடையாது. இது சொல்றதையும் கேட்கறது இல்ல, மனுஷங்க சொல்றதையும் கேட்கறது இல்ல. அப்ப என்ன ஆகும்? ஒரு டைமுக்கு அப்புறம் போய் மாட்டிக்குவோம். சோ அப்படிப்பட்டவர்களுடைய செல்வம் இந்த பூமியில் நீடித்திருப்பதில்லை. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, தவறாக வந்த பணம் தங்காதுன்னே சொல்லுவாங்க. லௌகீகத்திலே சொல்லுவாங்க அது. இருளு 30 படிங்க சிஸ்டர். 30ல 30. இருளுக்கு அவன் தப்புவதில்லை, அக்கினி ஜுவாலை அவனுடைய கிளையை காய்ந்து போக பண்ணும். அவருடைய வாயின் சுவாசத்தால் அற்று போவான். வழி தப்பினவன் மாயையை நம்பானாக நம்பினால் மாயையே அவன் பலனாயிருக்கும். அது அவன் நாள் வரும் முன்னே அவனுக்கு பூரணமாய் பலிக்கும். அவனுடைய கொப்பு பச்சை கொள்வதில்லை. பிஞ்சுகள் உதிர்ந்து போகிற திராட்சை செடியை போலவும் பூக்கள் உதிர்ந்து போகிற ஒலிவ மரத்தை போலவும் அவன் இருப்பான். மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய் போம். பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான். அவர்கள் கற்பம் மாயை பிறப்பிக்கும் என்றான். சோ இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலா ஒரிஜினல் மொழியில எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. சோ இத வேற மொழியோட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, வெவ்வேறு அர்த்தங்கள். அர்த்தம்னா என்னன்னா, அது வந்து அந்த ஸ்லேடை பாஷைன்னு சொல்லுவாங்கல்ல, வேற ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா அதோட அர்த்தம் வேறயா இருக்கும். அந்த பாரதி ராஜா படத்துலாம் சில சமயம் அப்படி வரும். அந்த மாதிரி ஒரு பாஷையில இது பேசப்பட்டிருக்கு. சோ நான் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பாக்குறேன். அது கரெக்ட்டா பொருந்துது. நீங்க வேணா மறுபடியும் அந்த 30 படிங்களா? இருளுக்கு அவன் தப்புவதில்லை, அக்னி ஜுவாலை அவனுடைய கிளையை காய்ந்து போக பண்ணும். அவருடைய வாயின் சுவாசத்தால் அற்று போவான். சோ இது வந்து வாயின் சுவாசத்தால் அற்று போவான்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரியே தெரியல இல்லையா? சோ இங்க எப்படி இருக்குது அப்படின்னா, அவன் வந்து இருளை விட்டு வெளியே வரவே மாட்டான். ஒன் செகண்ட் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். அந்த சுவாசத்தினால பற்று போகும்னு சொல்றீங்கல்ல பிரதர், அது என்ன அப்படின்னா, நல்ல பாம்பு வந்துட்டு துளசி செடிக்கு பக்கத்துல வந்து அதனுடைய மூச்சு காத்தை விட்டா துளசி செடி பற்று போயிடும். இன்னொன்னு கோழி இருக்குல்ல பிரதர், கோழி வந்துட்டு அடகாத்து வச்சிருப்பாங்கல்ல, அப்ப அந்த சுவாசம் பற்றாலே அந்த கோழிகள்லாம் செத்துடும். சோ
சோ அந்த மாதிரி ஒரு எப்படி எதோட சொல்றது, சுவாசம் பட்டா? பாம்பு சுவாசம் பட்டாவா? கோழி பாம்பு எதோட சுவாசம், அந்த பட்டா? சுவாசம் பட்டாலே கோழிகள் இறந்துருமா, கோழி குஞ்சு எல்லாமே. ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. அந்த மீனிங்ல கூட சொல்லிருக்கலாம். ஏன்னா நம்ம நாகத்தை எதுக்காக சொல்வோம், அந்த நஞ்சு. அது மாதிரி மனிதர்கள் அந்த இதுல கம்பேர் பண்ணிருக்கோம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, இருள்ல இருந்து அவன் வெளியிலே வரமாட்டான். என் வாழ்க்கையில எப்பதான் வெளிச்சம் வருமோ, ஒளி வருமோ, அதாவது காசே வரமாட்டேங்குது, நோய் மேல நோய், அடுத்தடுத்து மரணம், செய்வினை வச்சுட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கை. ஒரு காலத்துல காசு இருக்கும்போது ஆடின ஆட்டத்துக்கு பின்னாடி இதெல்லாம் நடக்கும். அது என்ன அடுத்தடுத்த ஜென்மத்துல நடக்கும். அப்ப ஒரே நேரத்துல அது நடக்கிறது கிடையாது இல்லையா? நல்ல ஆட்டம் ஆடினவெல்லாம் கடைசியில டக்குன்னு என்ன சொல்றது, போலீஸ் பிடிச்சிடும், இல்ல அவனை யாராவது வெட்டிடுவாங்க, அவ்வளவுதான் தண்டனையா? ஆக்சுவலா பாவத்தின் சம்பளம் மரணம்னு பைபிள்ல இருக்கும். அது கரெக்டா சொல்லணும்னா, பாவத்தின் சம்பளம் மரணத்திற்கு பிறகு உனக்கு கொடுக்கப்படும், அடுத்தடுத்த ஜென்மத்துல ஆப்பு வைக்கப்படும்னு அர்த்தம். சோ அது அவங்களுக்கு தெரியல, வெறும் ஒரு வார்த்தையோட நிறுத்திடுறாங்க. சரி, அடுத்தது அவனால வெளியிலே வர முடியாது. அதாவது அந்த கடன் பிரச்சனையில இருந்து, நோயில இருந்து, கஷ்டத்துல இருந்து வெளியிலே வர முடியாது. அவன் வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே இருக்கும். அவனுடைய கிளைகள் அது என்ன போட்டிருக்கு சிஸ்டர் தமிழ்ல? அவனுடைய அக்னி ஜுவாலை அவனுடைய கிளையை காய்ந்து போக பண்ணும். ஓகே. அக்னி ஜாலையா இருக்கலாம், அல்லது வெயிலா இருக்கலாம், தண்ணி இல்லாட்டினாலும் இப்படி ஆகும். அவனுடைய நிலம் இல்லையா? அப்ப முழுக்க முழுக்க அங்க வசதினா ஆடு மாடு இருக்கிறது, கோவேரி கழுதை இருக்கிறது, நிலம் இருக்கிறது. அப்ப நிலத்திலேயே ஒண்ணும் இல்லைன்னா அந்த விலங்குலாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? எல்லாமே இறந்துடும். சோ அவனுடைய இப்ப கலிபோர்னியால காட்டுத்தீ பரவுது இல்லையா? சோ இந்த நேரத்துக்கு இது கரெக்டாவே இருக்குது. சோ அப்ப ஃபுல்லா எரிஞ்சு போயிடும். ஆக்சுவலா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், இதே மாதிரி அடிக்கடி வருவாங்க காட்டுத்தீ. அப்ப வரும்போது ஒரு சகோதரி வராங்க, கார்ல வராங்க, உள்ள இருந்துட்டே வீடியோ எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், சாரி காட், சாரி காட், சாரி காட்னு அழுகுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அதை பார்க்கும்போது அவங்க செய்த பாவம் ஞாபகம் வருது, என்னை மன்னிச்சிடுங்க, விட்டுருங்க விட்டுருங்கன்னு அழுகுறாங்க. மனிதர்கள் கிட்ட அதே உணர்வு இல்லாம கூட இருக்கலாம், கடவுள்னும் போது அங்க வந்தே தீரும். சோ அதுதான் இங்க சொல்றாங்க. அதுதான் சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? தண்டனை கொடுக்கிற நேரம் வந்துடுச்சு, அதுக்கு முன்னாடியே நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். சோ அப்ப அவனுடைய கிளைகள் அக்னியினால் பட்சிக்கப்படும். அப்ப அவன் ஒரு மர தோட்டம் வைக்கிறான்னா எதுவுமே முளைக்காது. காற்று அதனுடைய மொட்டுக்களை அடிச்சிட்டு போயிடும். இப்போ ஒரு பூச்செடி, ரோஜா செடி இது மாதிரி இருக்குன்னா மொட்டெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சுன்னா இல்லையா, அவனுக்கு அது மொட்டு மலர்ந்தாதான் அவனுக்கு காசு. மொட்டெல்லாம் உதிர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்பதானே இந்த வேலைக்கு போறதுல, முன்னாடிலாம் எல்லாம் விவசாயம் தானே இல்லையா? பணக்காரன்னு என்ன, அதிக நிலம் உள்ளவன், மற்றவன் யாரு? அங்க போய் வேலை செய்யறவன், அவ்வளவுதானே இருந்துச்சு. சோ அதெல்லாம் போயிடும். அப்ப பணக்காரனை ஒரு செகண்ட்ல காலி பண்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த மழை ஃபுல்லா இப்ப வந்துச்சுல 4 டிஸ்ட்ரிக்ட்ல வெள்ளம், எல்லாமே போட்டதெல்லாம் காலி, ஃபுல்லா போச்சு. கவர்மெண்ட் ஏதாவது எங்களுக்கு பார்த்து செஞ்சாதான் உண்டு அப்படின்றாங்க. அடுத்தது படிங்க சிஸ்டர், 31. வழி தப்பினவன் மாயையை நம்பானாக நம்பினால் மாயையே அவன் பலனாய் இருக்கும். இதுல இன்னும் சூப்பரா இருக்குது. பொய்யான விஷயத்தை அதன் மீது அவன் நம்பிக்கை வைக்க வேண்டாம். அதான் மாயைன்றது பொய் தான் இல்லையா? பொய்யெல்லாம் உண்மைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி அவன் நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கை அவனை ஒரு பெரிய தவறுல இட்டுட்டு போய் விட்டுடும். ஏமாற்றமே அவனுக்கு பரிசாக மிஞ்சும் இல்லையா? ஒரு தவறான விஷயம், இப்ப சீட்டு கம்பெனில நிறைய வட்டி வருதுன்ட்டு போய் ஒரு லெவலுக்கு மேல டமால்னு விட்டுட்டு போயிடுறாங்கல்ல. அது எப்படின்னா நல்லா கொடுக்குறான், அதாவது டபுள் ரிட்டர்ன், 10%, 20%, 50%. 1 லட்சம் போட்டா 50,000 கிடைக்குது. அப்ப அவனுக்கு என்ன தோணும்? நிஜமாலே கையிலும் காசும் கொடுக்குறான்,
அப்ப என்ன அது நிறைய பேரை சேர்த்து விடுறான். இவன் கடனை எல்லாத்தையும் வித்து கித்து கடனை வாங்கியாவது போடுறான். ஏன்னா காசை பார்த்துட்டாலும் ஆட்டோ இவ்வளவு ஈஸியா வருது. ஆமா உண்மை. அதை நம்பணும், அவ்வளவுதான். அப்புறம் ஒரு நல்லா வந்துடுச்சா கிளம்பிடுவாங்க வேற நாட்டுக்கு. அவங்களுக்கு தெரியும் பிரதர், மனித மென்டாலிட்டி, அந்த சைக்காலஜிட்ட அவங்களுக்கு தெரியும். பட் மாத்துறது யாருன்னா உள்ளூர் நம்பி இவங்கள நம்பி தானே பணம் கொடுத்தாங்க. சோ வந்து இவங்கள தான் கேட்பாங்க, கம்பெனியை போய் கேட்க மாட்டாங்க. சோ மாற்றுறது இவங்க தான் மாட்டுவாங்க. கண்டிப்பா. இது ஒரு காரணமாக இருக்கலாம். அவங்க அடுத்த ஜென்மத்துல மனநோயாளிகளாக, யோசிக்க முடியாதவர்களாக இருப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி மனநோயாளிகள் அந்த அந்த மனநோய் வந்து ரெகுலரா இருக்காது, திடீர்னு வரும். வரும்போது அவ்வளவு பிரில்லியண்டா இருப்பாங்க, குறிப்பாக காசு விஷயத்துல. பிரில்லியண்டா செலவு தான் பண்ணுவாங்க, பட் சம்பாதிக்கிறதுக்கு இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அதை பண்ணலாம். ஒரு காலத்துல ஏதோ பண்ணி இருக்கிறாங்க, அதுக்கான தண்டனை இங்க கிடைக்குது. சோ குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா, அந்த காசு கொஞ்சம் பார்த்தா மனம் ஒரு மாதிரி புத்தி பேதலிச்சு போயிடும். அப்ப காசு சம்பந்தமா ஏதோ ஒண்ணு பண்ணி இருக்கிறாங்க. சோ அப்ப இப்ப காசை பார்த்தாலே மென்டல் ஆகுற மாதிரி தண்டனை கொடுக்கப்படுது. அப்ப அவனுக்கு பலனாக கிடைத்தது ஏமாற்றமே. அந்த நேரம் அந்த ஜென்மத்துல வர காசு அவனுக்கு பெருசா இருந்திருக்கும். ஆனா கடைசியில அதையும் அவன் விட்டுட்டு தான் வரப்போறான். அடுத்தது அவன் கையில காசே தங்க முடியாத மாதிரி ஆயிடும். வேலைக்கு போக முடியாது, பிசினஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. செமையா இருக்குது, அற்புதமா இருக்குது. அடுத்தது 32 படிங்க சிஸ்டர். அது அவன் நாள் வரும் முன்னே அவனுக்கு பூரணமாய் பலிக்கும், அவனுடைய கொப்பு பச்சை கொள்வதில்லை. சோ இது வந்து ஒரு அதுல ஒரு அர்த்தமா வருது, இதுல ஒரு அர்த்தமா வருது. அது வந்து நாள் வருவதற்கு முன்பே பூரணமாய் பலிக்கும்னா வர்றதுக்கு முன்னாடி அவன் இறந்துடுறான், திடீர்னு மரணம், சின்ன வயசுல இறந்துடுறான், அந்த அர்த்தத்துல வருது. அவனுடைய கொப்பு பச்சை கொள்வதில்லைன்றது வந்து அவனுடைய இலைகள் பச்சை கொள்வதில்லை அல்லது அவனுடைய வாழ்க்கை பசுமை ஆகிறது இல்லை, அந்த மாதிரி அர்த்தத்துல வருது. பட் இந்த டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்குன்னா, அவனுடைய நிலத்தை பற்றியே சொல்றாங்க. அவனுடைய ஒரு மரம் வளர்க்குறான் அப்படின்னா, அந்த மரத்துல இப்போ ஒரு மாமரம் வளர்க்குறாங்க அப்படின்னா, அது நல்லா பெருசாகி வளர்ந்து அந்த சீசனுக்கு நிறைய கிளைகள் விடும்போது தான் நிறைய கனிகள் வரும். கிளை விடணும், அப்புறம் பூ வரும், எல்லாம் வரும். ஆனா அது வர்றதுக்குள்ளே அதுவே உழுந்துடுது, அந்த கிளையே உடஞ்சு விழுது பலனை கொடுப்பதற்கு முன்பே. இது இல்லாம சில செடிகள் வந்து விறகு இல்ல, அந்த பர்னிச்சருக்காக தேக்கு, சவுக்கு இந்த மாதிரி நிறைய இது வந்து அந்த மரத்துக்கு தான் வேல்யூ. அந்த மரமே அதுக்கு முன்னாடி உறிஞ்சு விழுந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் ஆகும். அதோடைய இலைகள் வந்து இதுக்கு மேல பச்சையாகவே ஆகாது, காஞ்சே போய் கிடக்கும். அது மாதிரிலாம் நான் பார்த்திருக்கிறேன். தேக்கு மரம் வைப்பாங்க, ரொம்ப பணக்காரங்க, தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பாங்க, அது பாட்டுக்கு, அது வளரவே வளராது, ரொம்ப ஸ்லோவா. ஒருவேளை தேக்கு மரமே அப்படிதான் வளருமா என்னன்னு தெரியல, ஸ்லோவா வளரும், அப்படியே காஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விவசாயிக்கு வந்தா எப்படி இருக்கும் இல்லையா? எல்லாத்தையும் அதுலயே மூலதனமா போட்டு அவன் ஒரு கணக்குல இருப்பான், 10-15 வருஷம் கழிச்சு இது வரும்ட்டு ஃபுல்லா காலி ஆயிடுச்சுன்னும் போது அந்த நேரத்துக்கு அந்த நிலத்துல எத்தனை பயிர் போட்டு எவ்வளவு காசு பார்த்திருக்கலாம். அவன் என்னன்னா எதுக்கடா ஒவ்வொரு தடவையும் பண்ணான், அப்படியே போட்டு விட்டான்னா பல்கா காசு பார்க்கலாம் அப்படின்னும் பொழுது இப்படி நடந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி எல்லாம் ஆகும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கப்படுது. இங்க நமக்கு பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் சொல்றதெல்லாம் நீங்க பாவம் செய்யாதீங்க, அவ்வளவுதான். அதுக்கான தண்டனை என்ன? இன்னொன்னு இது வந்து கடைசி நேரம் இல்லையா? சொர்க்கத்துக்கு போறதுக்காக கடவுள் சொல்றாரு. ஆனா மதங்கள் வந்து நரகத்திலே வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது. அந்த நரகத்தில் நீ பாவம் செய்யும் போது இப்படி எல்லாம் ஆகும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஓகே சிஸ்டர். 33. பிஞ்சுகள் உதிர்ந்து போகிற திராட்சை செடியை போலவும் பூக்கள் உதிர்ந்து போகிற ஒலிவ மரத்தை போலவும் அவன் இருப்பான். கரெக்ட். பிஞ்சிலே திராட்சை உதிர்ந்துச்சுன்னா என்ன ஆகுறது? போட்டவனுக்கு நஷ்டம் இல்லையா? அது மாதிரிலாம் உதிராம இருக்கிறதுக்கு தான் ஊறப்பட்ட பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப உதிர்றது, சொத்தையாகாம இருக்கணும், என்னென்னமோ இருக்குது இல்லையா? அதே மாதிரி ஒலிவ மரம், அதான் ஆலிவ் ட்ரீ, ஒருவேளை அந்த பூல இருந்து தான் அந்த ஆலிவ் ஆயில் எல்லாம் எடுப்பாங்க போல இருக்குது. ஸோ பூவே விழுந்துருச்சுன்னா அது எதுக்கும் யூஸ் ஆகல. அந்த மாதிரி மனிதனுடைய நிலை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து மனிதனையும் வச்சுக்கலாம், அவனுடைய செடியும் இப்படி ஆனாலும் அவனுடைய நிலைமை அப்படிதான் இருக்கும். ஸோ ரெண்டுமே. ஓகே சிஸ்டர். 34.
மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய் போம், பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்னி பட்சிக்கும். மறுபடியும் படிங்க. மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய் போம், பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்னி பட்சிக்கும். அந்த கூட்டத்திற்கே பலன் இல்லாமல் போயிடும். ஒரு கும்பலா சேர்ந்து ஒரு தவறான காரியம் செய்யறாங்க, அதான் மாயக்காரர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ அவர்களுக்கு பலன் இல்லாமல் போயிடும். இது வந்து நிறைய இந்த சினிமாவில கவர்ச்சி நடிகைகளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அத்தனை படம் நடிப்பாங்க, பெரிய ஹீரோ எல்லாம் நடிக்கிறதுக்குள்ள இவங்க வந்து ஒரு 30, 40, 50 படம் முடிச்சிருவாங்க. அவங்க ஒரு படம் முடிகிறது அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலா இவங்க சம்பளம் வாங்குவாங்க, அதை விட அதிகமாகவே வாங்குவாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்களா, பாத்தீங்கன்னா யாருடைய வாழ்க்கையுமே நல்லா இருக்காது. அவங்க ஒரு 40, 50 வயசுலாம் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணு கல்யாணம் ஆகாம இருப்பாங்க, ஆனா கணவன் இறந்துடுவான், கொடூரமாக இறக்குறதெல்லாம் இருக்கும். நீங்க கணக்கெடுத்து போய் பாருங்களாம், இப்படிதான் இருக்கும். சோ நமக்கு தெரிஞ்சு இல்ல அவங்களே இறந்துடுவாங்க. ஸோ நம்ம பேர் சொல்லாட்டினா கூட அவங்கவுங்களுக்கு தெரியும்ல, யாரெல்லாம் இப்ப 80s 90s எல்லாம் கவர்ச்சி கண்ணியா இருந்தாங்க, அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தா தெரியும். ஸோ அப்ப அது கடவுளுக்கு எதிரான காரியம் செய்து நீ காசு சேர்க்கறது உனக்கு பலன் கொடுக்காது. இது தெரிஞ்சிருந்தா அதை பண்ணாம இருப்பாங்கல்ல. உழைத்து ஒரு குழு கொடுத்தாலும் அவனுக்கு வந்து அது இருக்கும். ஆனா இது லட்ச லட்சமா ரஜினி சொல்லுவாரு, அள்ளி அள்ளி கொடுப்பான் கெட்டவனுக்கு, ஆனா கை விட்டுருவான். நல்லவர்களை சோதிச்சுக்கிட்டே இருப்பான், ஆனா கைவிட மாட்டான். அது எவ்வளவு ஆழமான விஷயம் இல்லையா. அதே மாதிரி பரிதானம் வாங்குபவர்கள் அப்படின்ட்டு இருக்குது இல்லையா, அவர்களுடைய கூடாரத்தை அக்னி பட்சிக்கும்னு வருது. இதுல இந்த டிரான்ஸ்லேஷன்ல இன்னும் சூப்பரா போட்டிருக்குது. எப்படி போட்டிருக்குன்னா, பரிசுக்கு ஆசைப்பட்டு தவறான முடிவை கொடுப்பவர், தவறான ஆலோசனை கொடுக்கிறவனுடைய வீடு பட்சிக்கும் இல்லையா. இத சொன்னாதான் நமக்கு அவன் காசு கொடுப்பான். இப்ப ஜோசியமே கூட தப்பா சொன்னா ரைட்டானதை சொல்ல மாட்டாங்கல்ல. தப்பான அவனுக்கு ஒரு அபசகனமா இருக்குதுன்னா நீ நல்லா இருப்ப இப்படிதான் சொல்லுவான், அப்பதானே காசு கிடைக்கும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், காசு எது கிடைச்சா கிடைக்குமோ அதுக்கேத்த மாதிரி விஷயத்த பண்றது. இன்னைக்கு உலகம் அப்படித்தானே இருக்குது இல்லையா. அப்ப அவர்களுடைய வீடு நெருப்புக்கு இரையாகும். எப்படி இருக்குது இல்லையா. இப்ப அமெரிக்கால இந்த தீ வர்றது அவங்களும் ஒவ்வொருத்தரும் யோசிச்சுக்க வேண்டாம், நம்ம ஏதாவது அப்படி பண்ணியிருக்கிறோமா அப்படின்ட்டு. ஓகே, கடைசி இது 35 அது படிங்க. அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான், அவர்கள் கற்பம் மாயையை பிறப்பிக்கும் என்றான். சூப்பரா இருக்குது இல்ல. அநியாயத்தை கற்பந்தரித்து, கர்ப்பமா அநியாயம் வந்துடுச்சு, பெரும் பொழுது அது அக்கிரமமா இருக்குது. சூப்பரா இருக்குது இல்லையா. அப்ப அவன் அந்த மாதிரி தப்பு பண்றவனுக்கு வந்து பிறப்பது அக்கிரமமாக பிள்ளைகள் மூலமா அப்படியும் எடுத்துக்கலாம். அவன் வந்து கஷ்டத்தையே பெற்றுக்கொள்கிறான். அதாவது அது ஒரு கம்பேர் பண்ணி சொல்றாங்க, குழந்தை மாதிரி. அவனுக்கு கிடைக்க போறதெல்லாம் அக்கிரமமே அப்படின்ட்டு. அடுத்தது என்ன வருது, அவர்கள் கற்பம் மாயையை பிறப்பிக்கும் என்றான். கர்ப்பம் வந்து மாயை பிறப்பிக்கும், இது வந்து அந்த குழந்தைய கூட சொல்லலாம். சோ இங்க இந்த டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்குன்னா, கரெக்ட் தான் நீங்க சொன்ன மாதிரி, அநியாயத்தை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுவார்கள், அவர்களுடைய உடலுடைய பலனே அவர்களுக்கு வெட்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ற. சோ வெட்கப்படுற மாதிரி அவங்களுடைய உடல் நோயோ இல்ல ஏதோ ஒண்ணு ஆகும் அப்படின்றாங்க இல்லையா. ஒரு சில நோயெல்லாம் இருந்தா வெளியிலே வர மாட்டாங்க. இப்ப பெண்களுக்கு முடி கொட்டிட்டாலே வெளில வர கூச்சப்படுவாங்க. ஆனா இப்ப என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது, பட் எல்லாரும் அதை பண்ண மாட்டாங்க இல்லையா. அதெல்லாம் இருக்குது. இன்னொன்னு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன வயசு பொண்ணே, அதாவது பயங்கர அழகு, சினிமா நடிகை மாதிரி இருப்பா சின்ன வயசுல அந்த பொண்ணு. அது ஒரு 30 வயசு ஆகும்போது அம்மா இறந்துடுறாங்க, 2 வருஷத்துல அப்பா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நோய் ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் வந்தது.
அப்படியே முடியெல்லாம் கொட்டிச்சு. அவ்வளவு அழகா இருந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தாலும் முடி கொட்டிச்சுன்னா முடிஞ்சு போச்சு இல்ல. அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் உடம்பு அப்படியே புஷ்ஷுன்னு ஆச்சு. அப்புறம் அப்படியே பஞ்சர் புடுங்கி விட்டா மாதிரி அப்படியே செம ஒல்லி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கால்ல ஏதோ புண்ணு வந்துச்சு, சுகர் வந்துருச்சு. அப்ப பார்த்தா டாக்டர் கால் எடுத்துட்டாரு. அந்த கால் எடுத்து அந்த முட்டி வந்து இப்படி இதான் கால் முட்டினா இப்படி ஒட்டிக்கிச்சு. இதோட கட் பண்ணியாச்சு. இப்படியே ஒட்டிக்கிச்சான். ஒட்டிக்கிட்டு அந்த பொண்ணால வந்து தானா போய் டாய்லெட் கூட போக முடியாது. அந்த அளவுக்கு கூட போக முடியாது. சோ இப்படி ஒரு நிலையில அனாதை இல்லத்துல இருக்குது. கூட பிறந்தவங்கள எங்களால பாத்துக்க முடியாதுன்ட்டு. சோ முன் ஜென்மத்துல என்ன பண்ணிருப்பாங்களோ தெரியாது. ஆனா இது ஒரு எச்சரிக்கை நமக்கு இல்லையா? அந்த நேரம் அழகு இருக்குதுன்னு துஷ்பிரயோகம் பண்ணா கடைசியில ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு சின்ன வயசுல அழகை வைத்தே நிறைய ஆண்கள் அது பின்னாடி அலைய விட்டது. இல்லையா? ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல கம்முனாவது இருக்கணும். 2மே இல்லாம பேசிக்கிட்டே இருக்கும். இது நிறைய பேர் பைத்தியக்காரன் ஆனானுங்க. இப்ப அந்த பொண்ணு அவங்க அப்பா இல்லாததுனாலயும் அந்த பொண்ணு ஊனமா இருக்கனாலும் பென்ஷன் கிடைக்கும். நான் பென்ஷன் 20,000 வரும், யாராவது எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு இருந்தா பரவாயில்ல அப்படின்னு இப்ப தேடுது. அப்ப அழகா இருக்கும்போது இருந்த அகங்காரம் இப்ப காணாம போயிடுச்சு இல்ல. அப்ப இந்த நேரம்லாம் வந்து என்னுடைய நிலை இப்படி இருக்குதுன்னு வெளியில சொல்றது கூச்சப்படுற அளவுக்கு உடல் மாறிடும்ன்ற. பொய்யான இந்த உடலும் இந்த உடல்ன்ற உணர்வும் நினைத்து நீங்க செய்த பாவத்திற்கான தண்டனை அது. அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, ஆத்மான்னு உணருங்க. ஆத்மாவுடைய தந்தை பரமபிதா, அவரைதான் சிவன், பரமசிவன், அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் ஒருவர் தான். சோ அவரை நீங்க நினைச்சுக்கிட்டே இருங்க. உங்களை ஆத்மான்னு உணருங்க. ஆத்மானா உயிர். அது புருவமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கனால்தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. சோ அதே மாதிரி ஒருவர் ஆத்மான்னு பாருங்க. என் அப்பாவுடைய குழந்தை எனக்கு சகோதரி அல்லது சகோதரனா தானே இருக்க முடியும். சோ அப்படி பாருங்க. அப்பதான் அந்த ஏன்னா இருக்கிறதுல மிகப்பெரிய பாவம் காமம்ன்ற. அதற்கான தண்டனை தான் இங்க வருது. ஆனா இதுதான் பாவம்ன்றது இங்க இயேசு சொல்றாரு. இச்சையா பார்த்தாலே நீங்க பண்ணதுக்கு பேர் விபச்சாரம்ட்டு. பட் நிறைய இடத்துல அது வர்றது கிடையாது. அதனால பாவம் மேல பாவம் செய்யறாங்க. இப்ப பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்கிற ஞானத்தின் மூலமாக நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். சோ அவசியம் பிரம்மகுமாரிகள் ஞானத்தை கேளுங்கள், பயனடையுங்கள். சோ அந்த ஞானம் வந்து முழுக்க இலவசமாக பிரம்மகுமாரி சென்டர்ல கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இல்ல நீங்க கூகுள் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி.